ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, எங்கள் வீட்டில் நிற்கிய காலிஃப்ளவர். இதில் நமக்கு நிறைய நன்மைகளும் இருக்குது, நிறைய தீமைகளும் இருக்குது. இதில் நம்ம நிறைய ரெசிபி எல்லாம் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். எத்தனை பூ நிற்கு, எத்தனை செடி நிற்குன்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம். காட்டி வரேன். இதுதான் அந்த காலிஃப்ளவர் செடி. அழகாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது குட்டி தை, 2 குட்டி தை நிற்குது. அடுத்து இது ரொம்ப பெருசு, அதில் ஒரு பூ நிற்கு, வெள்ளை கலர், நல்ல பச்சையாக வெள்ளையும் கலந்து இலை, அதுக்குள்ளே ஒரு பூ. அப்போ 2 தை, ஒரு பெரிய மூடு. அடுத்த திரும்ப ஒரு பெரிய மூடு, அதுலேயும் ஒரு பூ நிற்கு. சூப்பராக இருக்குது, நல்லா கட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அடுத்ததும் இப்போ தான் சின்னதாக முட்டை வருது. கிட்ட ஒரு மூடு நிற்கா, அதில் இப்போ சின்னதாக அடுத்த முட்டு வருது. அதில் வேறு தை இல்லை. அப்புறமா இது கொஞ்சம் நிற்கிறதுல இது தான் கொஞ்சம் பெரிய மூடு, இதில் கொஞ்சம் பெருசாக வருது காலிஃப்ளவர். அடுத்த ஒரு தை. நம்ம இது கடையில் வாங்கும்போது நிறைய புழுக்கள், சின்ன சின்ன பச்சை புழுவெல்லாம் இருக்குது. ஆனால் இது வீட்டில் நிற்கிறனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிற்குது, எந்த புழுவுமே எதுவுமே இல்லை. யோசிப்பீங்க எப்படி இவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஆனால் உரம்னு பார்த்தா நம்ம சாணாங்கி உரம், ஆட்டாம்புழுக்க இருக்குல்ல, அந்த உரம் மட்டும்தான் போடியது, வேறு எதுவுமே போடியதில்லை. பின்ன நம்ம தண்ணி தெளிக்கணும், காலமையும் சாயங்காலமும் 2 நேரமும் தண்ணி தெளிக்கணும். அதை வாட விடாமல் நம்ம பார்க்கணும். என்றைக்குமே தண்ணி தெளித்து வாரத்துக்கு ஒரு முறை உரம் எல்லாம் கொடுத்து அதை நல்லா நம்ம பராமரித்து வந்தால் இதே போல் நமக்கு நிறைய காலிஃப்ளவர்லாம் கிடைக்கும். இப்போ இதில் 3 நிற்கும், 3 காலிஃப்ளவர் நிற்கும். இது ஒன்று பெருசு, அடுத்து இது கொஞ்சம் பெருசு, அடுத்து இது, அப்படி 3 நிற்கும். இனி ஒரு முட்டு வந்துட்டுருக்கு, அது இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இது நம்ம நல்லா வளைஞ்சு அப்படி பறிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன இருக்குல்ல, இந்த மேலே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இருக்கிறதுக்கு இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் பறிக்கலாம், நல்லா வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பறித்து நமக்கு அதில் என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதில் நம்ம பண்ணி சாப்பிடலாம். என்னெல்லாம் நம்ம காலிஃப்ளவர் சின்ன பிள்ளைங்கலேருந்து வளர்ந்த ஆளுகள் வரை எல்லாருக்குமே இந்த காலிஃப்ளவர் நல்லா பிடிக்கும். நம்ம கடையில் இருக்கும்போது அப்படியே ஒரு பச்சை இதில் அப்படி பொக்கை இதில் அப்படி சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் நேரில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இலையை பாருங்க, இலை நம்ம தொடும்போது அப்படி கையில் வருது, மேலே ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த பாலிஷ் நம்ம தொடும்போது அடியில் பச்சை கலர் ஆகுது, மேலே தான் அப்படி இருக்குது. இந்த இலை ஃபுல்லாக மேலே ஒரு கோட்டிங் இருக்குது. நம்ம அப்படி கை வச்சு அப்படி ராவும்போது அழகாக இன்னொரு கலர் மாறுது. எல்லா இலையுமே அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் ரெசிபி பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம். காலிஃப்ளவர் பக்கோடா அடிப்பொலியாக இருக்கேன். காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் போகும்போது அதை எல்லாருமே நம்ம விரும்பி சாப்பிட்டோம். இவ்வளோதான் கிடைக்கும், 50 ரூபா 40 ரூபான்னு சொல்லுவேன். ஆனால் இதே போல் நம்ம வீட்டிலே வச்சு சாப்பிட்டா எல்லாம் நல்லா இருக்கும். நான் காலிஃப்ளவர் பக்கோடா வீடியோ போட்டிருக்கு, பார்க்காதவங்க பாருங்கள், எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடியேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது அந்த காலிஃப்ளவர், அப்படி ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்தது அந்த பக்கோடா சாப்பிடக்கு. அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு காலிஃப்ளவர் சின்னதாட்ட நறுக்கி பொரியல் வச்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, உள்ளியெல்லாம் போட்டு. அடுத்து காலிஃப்ளவரில் நம்ம அவியல் வைக்கலாம், அந்த மாதிரி கிண்டி எடுக்கலாம், நல்லா இருக்கும். இறைச்சி குழம்பு போல் வச்சு சாப்பிட்டாலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம சூப்பு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெடிமேடாக கடையில் எல்லாம் இப்போ இங்கே இருக்குது, ஆனால் நம்ம வீட்டிலே இதே போல் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக வரும். இது நம்ம தை ஒரு சின்ன தை நட்டால் போதும், 1 நட்டாலே நமக்கு அது தேறி கிடைக்கும். முன்னாடி சொல்லுவனும் காலிஃப்ளவர் நம்ம வீட்டில் நட்டால் ஒன்றும் தேராது, அது வெளி இடத்துல தான் நடும் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம இடத்துல இதெல்லாம் விளைச்சல் பண்ணி எடுக்கணும். நம்ம இடத்துல நிறைய பேர் இப்படி பண்ணணும். பின்ன இது தை எப்படி உருவாவேன்னா, என்ன இருக்குல்ல, இந்த காலிஃப்ளவர் நம்ம இதில் வச்சு பறித்து முடிஞ்ச பிறகு நான் இதுக்கு வேறு என்ன தெரியுதா, இல்லைன்னா வேறு வெளியே வருது. இந்த வேர் இல்லை, ஒவ்வொரு வேர்லேயும் ஒவ்வொரு தை வந்துகிட்டே இருக்கும். ஒரு காலிஃப்ளவர்லேயே கிட்டத்தட்ட 10-15 தை வரும். அப்போ நம்ம 1 நட்டாலே அடுத்த கொஞ்ச நாள் கழிஞ்சு நமக்கு நிறைய தை வரும்.
இந்த மாதிரி பேக் இருக்குல்ல, இது பிளாஸ்டிக் கவர் பாலித்தீன் பேகு தான். இதுக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா தான் இருக்கும். இதில் எல்லாம் நட்டால் நமக்கு எங்கேயாவது மாற்றி வைக்கனாலும் மாற்றி வைக்கலாம். ஈஸியாக நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னும் இடத்துக்கு நம்ம மாற்றலாம். இப்போ தொட்டிலெல்லாம் வச்சோம், தொட்டி வெயிட்டு மண் வெயிட்டு மாட்டி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குன்னா 2 ஆள் வேணும். ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை, ஒரு ஆளே போதும், நம்ம அழகாக இன்னொரு இடத்துல அடி மாற்றி வச்சலாம். இதில் உள்ள மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க, கொடுங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். இதை சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும். காலிஃப்ளவர் அடுத்து நல்ல மூட்டு காலெல்லாம் நல்ல வலியாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த காலிஃப்ளவரை சாப்பிட்டா நமக்கு மூட்டு வலி எல்லாமே மாறும், எலும்பெல்லாம் நல்ல வலுப்படுத்தும். அடுத்து என்னென்னா இதில் வந்து விட்டமின் கே இருக்குது. விட்டமின் கே, கால்சியம், அப்படி நிறைய இரும்பு சத்தெல்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம காலிஃப்ளவர் தானேன்னு சொல்லி விடும். ஆனால் இந்த காலிஃப்ளவரில் நிறைய கால்சியம், புரோட்டீன், மெக்னீஷியம் எல்லாம் இருக்குது. அதனால் இந்த காலிஃப்ளவரை நம்ம வீட்டில் நட்டு சாப்பிட்டா நம்ம உடம்பு இன்னும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும். அடுத்து நம்ம இது அந்த கேன்சர் இருக்குல்ல, கேன்சர் புற்றுநோய் செல்லும்ல, அந்த புற்றுநோய் செல்லாம் இது வந்து அப்படியே போக்கடிச்சு. அதுக்கெல்லாம் இந்த காலிஃப்ளவர் ரொம்ப ரொம்ப நல்லதாக்கும். ஆனால் எனக்கு இது பார்க்க எப்படியே ஒரு ஆளுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் அப்படியே பொக்கே போல் சூப்பராக இருக்குது. இதில் வச்சு கட் பண்ணி அப்படியே கொடுக்கணும், அழகாக ஒரு பொக்கே போல் அப்படி இருக்கு, நல்லா இருக்குது. அடுத்து நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை எல்லாம் சுத்திகரித்தோம், எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணோம், அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதாக்க இந்த காலிஃப்ளவர். அதனால் காலிஃப்ளவரை நம்ம சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். காய்கறி பொறுத்த வரைக்கும் எல்லா காய்கறிலையுமே ஒவ்வொரு சத்தெல்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம ஒரு காய்கறி தானேன்னு சொல்லி நினைக்க. ஆனால் ஒவ்வொரு காய்கறிலையும் ஒவ்வொரு கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் டெய்லி நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு காய்கறி வச்சு எடுத்தால் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம வெளியே உள்ள மாத்திரையெல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண உள்ளது வராது. ஏன்னா நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம நிறைய நாள் இருக்கலாம், நம்ம பிள்ளைங்களோட நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் இப்படி வீட்டிலே நடுவோம். இது எங்கள் வீட்டில் உள்ளது. யாருக்காவது தை வேணும்னா சொல்லுங்கள். அடுத்து இது நம்ம தைராய்டு இருப்பான நோய் இருக்குங்களா, நிறைய பேருக்கு தைராய்டு இப்போ இருக்குது. அது நமக்கு வர காரணம் அந்த ஹார்மோன் பிரச்சனை உள்ளனாலக்கும் வரது. அந்த தைராய்டு இருக்கவங்க இந்த மாதிரி காலிஃப்ளவரோட யூஸ் பண்ண விடாது. யூஸ் பண்ணால் கவுண்ட் இன்னும் அதிகரிக்கும். அதனால் தைராய்டு இருக்கவங்க இந்த காலிஃப்ளவர் எடுக்க விடாது. இது பார்கோலி, இதில் தான் ஹைப்ரிட் தான் அந்த பார்கோலின்னு சொல்லியது. அதுவும் இப்போ நம்ம இடத்துல வருது, முன்னாடி நம்ம இடத்துல வராது, ஆனால் இப்போது நம்ம இடத்துல அது வருது. அதுக்கு ஹைப்ரிட் தான், ஆனால் இதுதான் ஒரிஜினல். இது நம்ம இலை வலுதான பிறகு இதில் உள்ள இலையெல்லாம் ஒவ்வொன்றா போவோம். இப்போ வேறு செடியெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த இலை போன அப்புறம் அடுத்து நமக்கு அதில் அந்த ஒரு கிளை வரும். ஆனால் இதில் வந்து அப்படி எதுவுமே வராது. அந்த இடம் ஃபுல்லாக முழுக்கையாட்டு தான் இருக்கும். வேறு நம்ம இந்த கடையிலேருந்து வாங்கி உரம் எதுவுமே போடண்டா. இப்படி நமக்கு இயற்கையாக கிடச்சி உரத்தை போட்டால் தான் நம்ம இந்த காலிஃப்ளவரை நமக்கு இயற்கையாட்டுள்ள ஒரு உணவாட்டு நமக்கு கிடைக்கும். எங்கே தான் நம்ம உடம்புல அந்த சத்தும் வரும். அதில் நம்ம கடையிலேருந்து உரம் எல்லாம் வாங்கி போட்டால் நமக்கு உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்காது, அது இன்னொரு நோயாட்டும் வரும். அதனால் இயற்கையாக நம்ம சாணம், அந்த நல்ல மழை நேரம் தான் கோழிகாரம் போடணும், வெயில் நேரம் போட மாட்டணும். போட்டால் செடி வந்து சூடும். அதனால் ஆட்டாம்புழுக்க நம்ம தள்ளி பொடிச்சு அதுக்கு மூட்டில் போட்டுட்டு தண்ணி வீற்றினா நல்ல குழுகுலாக வரும். ஆட்டாம்புழுக்க, இந்த சாணம் உரம் இதெல்லாம் அப்படி போட்டு நல்லா வளர்த்தணும். இதுதான் குட்டி தை. குட்டி தை. அந்த குட்டி தைக்கு இடையில ஒரு தக்காளி தையும் வருது. அடுத்த ஒரு தக்காளி தையும் வருது. இது இன்னொரு இதுலேருந்து நாங்கள் பிடுங்கி ஒவ்வொன்றா நட்டது, நிறைய தை அப்படி நட்டது. அதில் இந்த 2 நிற்குது. இனி அங்கேயும் வேறு கொஞ்சம் இருக்குது, அது வழியே சாக்கில் இருக்குது. அது சாக்கோட அப்படியே தூக்கும்போது சாக்கு பொட்டி போவோம், அதனால சாக்கு எடுக்கலை. இப்போ இவ்வளோதான். இதுன்னா தெரியுதில்ல, இந்த மாதிரி மேலே லைட்டு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இது நமக்கு இவ்வளோதான். நம்ம இயற்கையான கிடைச்ச உரம் போட்டனாலேயாக்க இவ்வளோ நமக்கு ஆனது. இதே நம்ம கடையிலேருந்தெல்லாம் உரம் வாங்கி போட்டால் நல்ல பெருசாக இப்படி வரும், ஆனால் அதில் சத்து இருக்காது.
நமக்கு இவ்வளோட்டு வந்தாலும் உடம்புக்கு நல்ல சத்து வேணும்னா நம்ம இயற்கையான உள்ள உரத்தை தான் போடணும். காலிஃப்ளவரில் 65 செய்து சாப்பிடணும், அப்படி ஒரு செம்மையாக இருக்குது. நம்ம காலி 65 சாப்பிடல, அதை விட இது நல்லா இருக்கு. காலிஃப்ளவர் 65 அதுக்கு கூட தக்காளி சாஸையும் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அடிப்பொலியாக இருக்கு. இப்போ நமக்கு காலிஃப்ளவர் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், கடையில் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். இப்போ அது சீசன் டைம் ஆக்கும், நல்ல ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த காலிஃப்ளவரில் என்ன ரெசிபி ரொம்ப நல்லா பிடிக்கணும் சொல்லுங்கள். நம்ம இந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போடுவாங்க. எதுக்கு? நம்ம கடையிலேருந்து வாங்கினது அந்த புழுவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போகணுன்னு சொல்லி சுடு தண்ணியில் போட்டு எடுக்க. ஆனால் நம்ம வீட்டில் இப்படி நம்ம நட்டு அதை எடுத்தால் அதில் புழு எதுவுமே இருக்காது. அதனால் நம்ம அப்படியே எடுக்கலாம், சுடு தண்ணியில் போடணும்னு சொல்லி தேவையில்லை. நம்ம அப்படி எடுத்தாலும் அது நல்லா இருக்கு. யாருக்கல இந்த காலிஃப்ளவர் தான் ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ளேவர்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? அது எப்படியெல்லாம் இயற்கையாட்டு இருக்குன்னு பாருங்க. அப்படியே வந்து பச்சை 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 பச்சையாக இருக்குது, பச்சை பசுமையாக இருக்கா, அதுக்குள்ளே வெள்ளை அடி வைக்கும்போது செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு தை நடும்போது இது இந்த அளவு வந்து ஒரு பூ பூத்து இவ்வளோதான் உண்டு, நெல்லிக்கு அளவு தான் உண்டு ஒரு பூ பூத்தது. அடுத்த ரெண்டாவது அதுலேருந்து கொஞ்சம் பெருசு வந்து, அடுத்த கொஞ்சம் பெருசு, அடுத்த கொஞ்சம் பெருசு, அப்படி தான் அடுத்த பெருசானது. அடுத்த ஒன்றா பிடுங்கி இடம் மாற்றி மாற்றி வச்சு இப்போ நிறைய ஆயாச்சு. நம்ம இந்த காலிஃப்ளவர்னால் பிள்ளைங்க முதல்ல என்ன கேட்பாங்க வீட்டில், நம்ம காலிஃப்ளவர் இருந்த உடனே வந்து கேட்புனா பஜ்ஜி சுட்டு தருவீங்களா? ஏன்னா பஜ்ஜி வந்து நல்லா இருக்கும். நம்ம மாவில் அப்படியே முக்கி, கடலை மாவில் முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு பஜ்ஜி சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதை நம்ம அப்படி குழம்பா வச்சு அதுலேருந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த கூட்டுமே நமக்கு தேவையில்லை, இந்த ஒரு குழம்புமே போதும், நல்ல அடிப்பொலியாக இருக்குது. இந்த காலிஃப்ளவரை நம்ம கூட்டு வைக்கும்போது தேங்காயெல்லாம் வறுத்து அப்படியே இறைச்சி மசாலாலாம் போட்டு அப்படி கூட்டு வச்சு பாருங்க, நம்ம இறைச்சி குழம்பை விட டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் மட்டும் இல்லை, இதுக்கிட்ட இன்னொரு செடியும் இருக்குது, அதையும் நான் காட்டி தரேன். பக்கத்தில் பயிறு செடியும் நிற்கு, பயிறு செடியில் பூ காய் எல்லாம் அப்படி நிறைய நிற்கு. நம்ம இந்த பயிறு செடியை நடும்போது மூட்டில் இந்த மாதிரி ஒரு கம்பு கொடுத்து ஊனு கொடுக்கணும். அது எதுக்கு நம்ம குடிக்கிறதுனா வள்ளி எல்லாம் வரும், பயிரை பொறுத்த வரைக்கும் வள்ளியாட்டு படர்ந்து போவோம். நம்ம கொஞ்சம் தூரம் படர்ந்த பிறகு இந்த மாதிரி கயிறு கட்டி நம்ம விட்டால் அப்படியே படர்ந்து தான் காய்ச்சோம். இந்த பயிர் நம்ம வள்ளியாட்டு போய் தான் நமக்கு காய்ச்சோம். இதில் பூவை பொறுத்த வரைக்கும் இந்த கலரில் இருக்கும். ஒரு வள்ளியிலேருந்து நிறைய பூ வரும், 1 2 3 அந்த மாதிரி நிறைய பூவாட்டு வரும். இது அதுக்கு பூ. திரும்ப அந்த பூவிலேருந்து பூக்க உள்ளாடியிலேருந்து இந்த மாதிரி அது வெளியே வரும் பயிர். இனி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இந்த பூ உணர்ந்து போகும். அடுத்தது இது வந்து கொஞ்சம் பருத்து பெரிய பயிராகும். அப்படி தான் இந்த பயிர் நமக்கு கிடைச்சியது. எல்லாமே இப்போ தான் பூக்க தொடங்குது, ஆனால் நிறைய பூ நிற்குது. വലിய பயிர் ஒன்றும் இல்லை, காட்டித்தலைன்னு பார்த்தா. இந்த பயிரும் அப்படி தான், பருப்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பும் பயிரமாக வச்சு கூட்டச்சு பாருங்க, அடிப்பொலியாக இருக்குது. இந்த பயிறு செடிக்கு மூட்டில் இன்னொரு செடியும் நிற்குது, அதுக்கு கலரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்குது, அதையும் காட்டி தர்றேன் நான் நிற்கு. இதுதான் வெண்டை செடி, வெண்டைக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது வெண்டைக்காய். வெண்டைக்காயில் இது நாட்டு வெண்டைக்காய்க்கு தான் மூட்டில் இந்த மாதிரி வரும். கலர் வந்து இப்படி இருக்கும். கிழக்க வெண்டைக்காயில் இப்படி இருக்காது, கிழக்க வெண்டைக்காய் பச்சையாக இருக்குது. நம்ம வீட்டில் நடியதுக்கு இந்த மாதிரி கலரில் வரும். பின்ன இதுக்கு பூவும் அதே கலரில் தான் வரும். இது முட்டு, அடுத்த ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் பூக்கும், சோப்பு கலரும் பூக்கும். இது வெண்டைப்பூ. இதுலேருந்து வெண்டை பூ அடுத்ததுலேருந்து அப்படியே மேலோட்டு காய்ச்சி வரும். எல்லாம் இப்போ எங்களுக்கு பூ தான் வந்து நிற்குது, இங்கே நிற்குது, இங்கே எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பூவாக வந்து நிற்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்கப்புறவு பறிக்கும்போது காட்டிடலாம். அப்போ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்து, காலிஃப்ளவர் பார்த்து, பயிறு பார்த்து, வெண்டை பார்த்து, 3 பார்த்துருக்கு. 3மே
நமக்கு யூஸ்ஃபுல்லாக. வெண்டையில் சூப்பு போட்டு குடித்தா உடம்புக்கு நமக்கு இருக்க டயர்டு ஷீனம் எல்லாமே மாறும். வெண்டை சூப்பு போட்டு உள்ளியும் போட்டு, சின்ன உள்ளி இருக்குல்ல அதுவும் போட்டு குடிச்சு பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த சூட்டுக்கு வெண்டை சூப்பு நம்ம உடம்புக்கு நல்ல தணுப்பு கிடைக்கும். அதேபோல் வெண்டைக்காயில் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு வாரத்தில் 2 நாளாவது கொடுங்க. பிள்ளைங்களை நல்ல 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 ஞாபக சக்தி கிடைக்கும். அதனால் வெண்டைக்காய் கூட்டச்சு கொடுங்க. அப்படி கூட்டச்சு சாப்பிடலைன்னா அதை வந்து சூப்பை பண்ணி கொடுங்க. சூப்பை பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட் அடி வலுவலுப்பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜீரகமும் போட்டு, சின்ன உள்ளியும் போட்டு, உப்பும் போட்டு, வெண்டைக்காயும் அப்படி போட்டு தண்ணி காய்ச்சா அதான் சூப்பு. அடிப்பொலியாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்க விரும்பி குடிப்பேன். பயரும் அதே போல் நார்மலாக நம்ம கூட்டச்சு இது போல் கூட்ட வச்சுலாம். பயர்லேயும் நமக்கு உடம்புக்கு நிறைய ஆரோக்கியம்லாம் உண்டு, நல்ல சத்தெல்லாம் உண்டு. இதெல்லாமே நம்ம இப்படி வீட்டில் ஒரு வித்து எடுத்து போட்டாலே போதும். ஒரு வித்துலேருந்து நமக்கு ஒரு தை வரும். இப்போ இது ஒரு மூட்டிலே எவ்வளோ பூ வந்து நிற்க, நீ அந்த பூவில் எவ்வளோ காய் வரும், ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொரு காய் வரம்போ நமக்கு இத்தனை ஒரு 3-4 நாள் கூட்டுக்கெல்லாம் தேவையும். அதனால் நம்ம வீட்டில் அண்ணன் வாங்கிய காய்கறியை வித்து எடுத்து உணர்த்தி இப்படி நம்ம இருக்க இடத்துல குறுக்க போட்டால் நம்ம வீட்டுக்கு காய்கறியும் கிடச்சும், நம்ம ஆரோக்கியமான உணவும் சாப்பிட்டோம். இப்போ காலிஃப்ளவரை கிட்ட தான் எங்களுக்கு பயறு வெண்டை எல்லாமே நிற்கும். எல்லாமே ஒரு இதாக வச்சுருக்கு. இங்கே தான் நமக்கு தண்ணி வித்தக்க எளுப்பமாக இருக்கும், உரம் போடக்கெல்லாம் எளுப்பமாக இருக்குங்களா. அதனால தான் அப்படியே சேர்த்தெல்லாம் அப்படி வரிசையாக நட்டு விட்டுருக்கு. எங்கேருந்து அப்படி அங்கே வர அப்படியே நட்டு விட்டுருக்கு. இனி இது இன்னும் இந்த ஒன்றே எடுக்கணும். அடுத்த நம்ம இப்போ நான் இது பறிக்கேன்ல, பறிச்சிட்டு நம்ம என்ன இதை மொத்தம் பிடிங்கி மாற்றக்கூடாது, இதை அப்படியே விட்டுருக்கணும். ஏன்னா இந்த பூ பறித்த பிறகு தான் மூட்டிலேருந்து தை வரும். நமக்கு தை வந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம பிடுங்கி நட முடியும். அதனால் இதை அப்படியே விட்டுட்டு பூவை மட்டும் எடுக்கணும். அடுத்து நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்க்கும்போது இந்த இடத்துல சுற்றி ஃபுல்லாகவே தையாக இருக்கும், நிறைய தை கிடைக்கும் நமக்கு. அப்படி தான் இந்த நம்ம காலிஃப்ளவர்லேருந்து தை அடிக்கிது. நான் முதல் நடும்போது எனக்கு இவ்வளோ பூ வந்துல்ல, அப்போ நான் எனக்கு தெரியாமல் மொத்தம் பிடுங்கி எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஒரு ஆள் சொல்லி தந்தாங்க, நம்ம வந்து அதை வந்து பிடுங்கக்கூடாது, தை அதுலேருந்து தான் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து மாற்றி நடணும். நான் ஏன்டா தை வரலன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நட்டு பழகுன பிறகு தெரியும் இப்படி தான் ஆடியும். எப்படி எங்கள் வீட்டில் உள்ள காலிஃப்ளவர்லாம் நல்லா இருக்கா? நீங்களும் இப்படி வீட்டில் குட்டி தோட்டம் எல்லாம் வைங்க, வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க கமெண்டில். தோட்டம் வைக்கிறது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. 10 ரூபாய்கள் இந்த இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு. தொட்டி தான் விலை கூடுதலாக இருக்கும், இதெல்லாம் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம அண்ணனும் வாங்கி காய்கறி விதையை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நல்லா உணர்த்தி நமக்கு நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் மண்ணை எடுத்து அதுக்குள்ளே அப்படி வச்சு நட்டால் நமக்கு குட்டி காய்கறி தோட்டம் எல்லாம் ரெடி ஆகும். அதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை, ஈஸியான வேலை. எல்லாம் இப்போ வந்து இந்த காலத்தில் எல்லாருக்கு வீட்லேயும் தண்ணி வசதி உண்டு. நமக்கு உரம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்ச வீட்டில் எல்லாம் மாடு ஆடெல்லாம் நிற்போம். அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டால் தந்துட்டு போகணும், ஃப்ரீயாகிட்டே தருவணும். நம்ம அப்போ நமக்கு விற்றுக்கும் பைசா செலவு பண்ணண்டா, உரத்துக்கும் இந்த பைசா செலவு பண்ணண்டா. ஆட்டாம்புழுக்கு வேணுமா நான் தரல, எங்கள் வீட்டில் நிறைய நிற்கு. என்கிட்ட கேட்டால் நானும் தருவேன் ஆட்டாம்புழுக்கு. அப்போ நம்ம ஆட்டாம்புழுக்கையும் கிடச்சி விதையும் கிடச்சி மண் நம்ம வீட்டிலே தான் உண்டு. மண் நம்ம தேடி போக வேண்டாம். இது மட்டும் நம்ம வாங்கணும், இதுக்கு மட்டும்தான் நமக்கு செலவாகும். ஒரு 10 ரூபா ஒரு 50 ரூபா நம்ம செலவு பண்ண மாட்டோமா? அப்படி எல்லாத்துலேயும் எடுத்து நட்டம்போ நமக்கு வீட்டுக்கு காய்கறியும் கிடச்சி குட்டி தோட்டமும் அமைச்சாச்சு. அதனால் குட்டி தோட்டம் எல்லோரும் வைங்க. மொட்டை மாடியில் வைக்கிறதோட கீழே வச்சா நமக்கு நல்லா இருக்கும். மொட்டை மாடியில் நம்ம நல்ல வெயிலாக இருக்கும். சில காய்கறிக்கு நல்ல வெயில் செட் ஆகாது, நல்ல வேணும் வெயில் வேணும். குட்டி காய்கறி தோட்டம் வச்சுட்டு சொல்லுங்கள். இன்றைக்குள்ள வீடியோ நல்லா இருந்துல்ல, எங்கள் காலிஃப்ளவர்லாம் நல்லா இருக்குல்ல, ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு கிட்ட ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் தான் நாளைக்கு நான் போடிய வீடியோ அப்படியே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், சவுண்டு கேட்டுகிட்டே வரும். அதுக்கு தான் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சேன்னா தான் பெல் பட்டன். பின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே போல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் நிற்க பூ, பின்ன எங்கள் ஆடை பற்றி எல்லாம் உண்டு. எல்லாம் இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜி அப்படி எல்லா வீடியோஸும் போட்டிருக்கு. எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் நேம் வந்து ஆஷா ராய்டன்.
நேம் கொள்ளாங்களா ஆஷா ராய்டன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு பாய்.